ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். திஸ் இஸ் யுவர் அருள். சரி வாங்க, நான் வீடியோக்குள்ளே போவோம். என்னடா சொல்கிறேன், மல்லி அழுறாங்களா? ஆமாங்க, நிச்சயதார்த்தத்தை நினச்சி பார்த்து மல்லி தேம்பி ததும்பி அழுறாங்க. ஆனால் என்னங்க பண்ணுறது, நம்ம பாபு அதை விட மாட்டார். எப்படியாவது கல்யாணத்தை பண்ணணும், அதனால் நிச்சயதார்த்தம் முடிக்கணும், தட்டா மாற்றணுன்ற ஒரே ஒரு குறிக்கோளோடு இருக்காங்க. நீங்கள் நினைக்கலாம், என்னடா இன்றைக்கி இந்த மாதிரி மழை பெய்யாத மாதிரி தெரியுது, கிளைமேட் நல்லா இருக்கும், இதை போட்டு அறுக்கிற பூ அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஆமாங்க, நேற்று ஃபுல்லாக ஹெவி ரெயினுங்க, அதனால் வாங்கிட்டேன். இது எவ்வளோ 250 சொன்னாங்க. ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டுக்கார் 150 வாங்கிட்டு வந்திருக்காங்களா, எனக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. சரி அந்த விடுங்க, மேட்ரை விடுங்க. இதுக்காக தான் அறுத்துட்டு இருக்கோம். கிளைமேட் இன்னொரு 1 ஹவரில் ஸ்டார்ட் ஆகிடுங்க மழை அப்படின்னு நம்ம வெதர் ரிப்போர்ட் சொல்லுது. சரி வாங்க, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். மல்லி அல்ற மாதிரி தாங்க எங்கள் ஊர்லேயும் மழை அப்பப்போ வருது, அப்பப்போ போகுது. ஏன் வருது, எதுக்கு வருது, ஏன் போகுது, எதுக்கு போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம மல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, ரெடி ஆகிட்டு இருக்காங்க ரூமில். யாரை ரெடி பண்ணுறது பார்த்தா நம்மளோட நாகேஸ்வரி தாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கும்போது நாகு சொல்கிறா, உனக்கு எத்தனை சான்ஸ் கிடச்சி, எத்தனை சந்தர்ப்பம் கிடச்சி, ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் கூட நீ ஈஸியாக பயன்படுத்திக்கலையே மல்லி, ஏன் அப்படி முட்டாள்தனமாக விட்டுட்டேன்? ஒரு முறையாவது அரவிந்த் கிட்ட சொல்ல வேண்டியதுதானே. என்ன உனக்கு பிடிச்சிருந்தாலும் உன்னை எனக்கு பிடிக்கலடா, நான் விஜய் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன்னா அப்பயே மேட்டு டாட்டா சி குட் பாய்னு முடிஞ்சிருக்குமே. ஏன் நீ அமைதியாக இருந்துட்டு இப்போ பைத்தியக்காரமே முழிக்கிற, ஏன் அந்த கஷ்டம் உனக்கு அப்படின்னு கேட்க, இதை கேட்ட நம்மளோட மல்லி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லான்னு ட்ரை பண்ண அண்ணி, ஆனால் என்னால் முடியல அண்ணி அப்படின்னு சொல்லி கதறாங்க. அன்றைக்கே உங்களுக்கு சொன்னேன், என் பின்னாடி கோழி இன்றைக்கி சிக்கன் மட்டன் சொன்னேன், ஆனால் பட் நடக்கலைங்க. எங்கள் அப்பாவை தான் அந்த கோழி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி வாங்க, நான் வீடியோக்குள்ளே போவோம். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கேன். நம்ம நாகோ, நீ உனக்கு அறிவில்லடி, இப்படி தான் பண்ணுவேன்னு தெரியும், உன்னாச்சுன்னு நான் ஏதாவது பண்ணுறேன் இருன்னு சொல்ல. பட் நாகேஸ்வரிக்கு ஒரு விஷயம் தெரியாதுங்க. நாகு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணும்போதே மல்லிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ஏதோ லக்கில் தப்பிச்சு போயிட்டா. இப்போ மட்டும் மல்லிக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள்? சும்மா மல்லியை பிடிச்சி திட்டிகிட்டே இருந்தா என்ன புரோஜனம்? ₹1 புரோஜனம் இல்லை. இந்த விஷயம் உங்களுக்கு எங்களுக்கு தெரியுது, ஆனால் நாகுக்கு தெரியலையே. எப்படி தாங்க ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இனிமேல் இந்த நிச்சயதார்த்தம் நடக்குமா நடக்காதா அப்படின்றத, இந்த விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்கள் தான் சொல்லணும். ஒரு வழியாக நாகு மல்லியை ரெடி பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. எங்கன்னு பார்த்தா எல்லாரும் உட்காந்துட்டு இருக்காங்களா அந்த ஹாலுக்கு, சபைக்கு கூப்பிட்டு போயிட்டு மல்லியை உட்கார வைக்கிறாங்க. நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பேசிட்டு யாரும் சொல்லிட்டு லக்ன பத்திரத்தை படிக்கிறாரு. இன்னார் பொண்ணு, இன்னார் பையனே, இன்னும் தேதியில் கல்யாணத்தை வச்சுக்கலாமா, எல்லாருக்கும் சம்மந்தமானு கேட்க நம்ம மல்லி கண்ணில் அப்படி தண்ணி கரையாக கொட்டுதுங்க. நம்ம பாபு சொல்கிறாரு, அண்ணனை விட்டு பிரிஞ்சு போகிறதுனால ஆனந்த கண்ணீர், மயிறு கண்ணீர். ஆனந்த கண்ணீரில் ஒரு மயிரும் இல்லை, விஜயை விட்டு போகிறதுனால கண்ணு வர தண்ணி கலங்குது. என்னையே கட்டாத பசிக்கிறான் பார்த்தீங்களா பாபு. இப்படி தான் போயிட்டுருக்கு. இதை பார்த்து எங்கள் அங்கே பாருங்கள் உருன்னு முறைக்கிறாங்க. என்ன பண்ணுறது, எல்லாம் கோவம் தான். எனக்கு பிடிச்ச சீரியல் ஏன்டா இவ்வளோ கஷ்டப்படுத்துறா, கொடுமை பத்துறேன்னு சொல்லிட்டு விருப்பம் வராங்க. சரி அந்த நாட்டை நமக்கு தேவையில்ல, நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இப்படி தான் நண்பர்களே ஒரு பக்கம் போயிட்டுருக்கும். இன்றைக்கி எப்படியும் மல்லியோட நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடும். இதுக்கப்புறம் மல்லி என்ன பண்ண போகிறாங்க, அரவிந்த் கூட தான் வாழ போகிறாங்களா, நம்ம விஜய் மறந்துடுவாங்களா, என்ன ஏதுன்னு தெரியல. உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தெரியாதவங்களையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஏன் சொல்கிறேன். ஓகே, என்னோடய சேனல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், அந்த பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, see you, bye bye.